இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினரோ, அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த கால 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சென்று விட்டார். எத்தனை லட்சம் பேர் சென்றார்கள்? சசிகலா புதிதாக கட்சி ஆரம்பித்தார். எத்தனை ஆயிரம் பேர் சென்றார்கள்? ஒரு தொண்டன் சென்றானா? உண்மையான அண்ணா திமுக தொண்டன் யாருக்காகவும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த இயக்கம், அந்த புரட்சி தலைவரை கண்டு, அந்த புரட்சி தலைவருடைய அந்த கொடை வள்ளல் தன்மையை கண்டு தலைவராக ஏற்றுக்கொண்ட குடும்பம்தான் அடுத்தடுத்ததாக அவன் பிள்ளை, அவன் பேரன் தொடர்ந்து வருகிறார்கள். இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதே தொண்டன் தூக்கி எறிந்து விடுவான். அப்படி தூக்கி எறியப்பட்டவர் தான் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் எல்லாம். அதனால் கட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை. அதுவும் இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது. இவர் இன்னொரு கட்சிக்கு போய்விட்டார். இனி 4 ஆக பிரிந்தது, 3 ஆக பிரிந்தது என்ற கேள்விக்கு இடவில்லை. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுதலுக்குரிய எடப்பாடியினுடைய தலைமையிலே இயங்கி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்பதை நான் இந்த உறுதிபட கூற விரும்புகிறேன். வெளியிட்டதும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதுல அதிருப்தியானவர்கள் வெளியேறி தாவேக்களை இணைவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் ஒருத்தர், அவர் இதே மாதிரிதான். அவர் என்ன சாதாரண ஆளு. ஏதோ அன்னைக்கு கட்சிக்கு வந்தனால சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, எல்லாம் வந்தாரு, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சாரு. இன்னைக்கு என்ன அவனுக்கு சிரமம் வந்தது? எதுக்கு போன தாவேக்காவுக்கு? நீ போயிட்டு கேட்கிற ஆளை பிடிக்கிற. உனக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான். நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அண்ணா திமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன், வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாத நாய்களிடத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரிவித்து கிருஷ்ணகிரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தனக்கு வாழ்வளித்த இயக்கத்தை மறந்துவிட்டு சுயநலமே வாழ்க்கை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் OPS என்றும் இது வெட்கக்கேடான செயல் என்றும் அவர் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.